வணக்கம் கைஸ், கடைசி 2 நாட்களா இந்த எக்ஸாம்காக உட்காந்து தீவிரமா படிச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா 7 மணி போல தான் எழுந்தேன். அதுக்கப்புறம் பொறுமையா போய் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம டோனி பையில எடுத்துக்கிட்டு காலேஜ் வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு மிஷின் லேர்னிங் எக்ஸாம், அதுவும் இல்லாம கோர் சப்ஜெக்ட் வேறயா. காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் பதட்டமே இல்லாம தான் இருந்தது. பட் எக்ஸாம் ஹால் பக்கத்துல போனதுக்கு அப்புறமா ஹார்ட் பீட் படார்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னதான் பதட்டமா இருந்தாலும் நம்ம படிச்சது எதுவும் வீண் போல. எல்லா கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நல்ல முறையில எழுதிட்டு மதியானம் லஞ்ச் பிரேக் விட்டதும் பேக மாட்டினே டேரக்டா அக்கா கடைக்கு சாப்பிட போயிட்டேன். அக்கா இன்னைக்கு அருமையா சிக்கன் குழம்பு செஞ்சிருந்தாங்க. அது அப்படியே ஒரு புடி பிடிச்சிட்டு டேரக்டா ரூம் கிளம்பி வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரொம்ப நாளா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. இன்னைக்கு தான் டைம் இருந்ததுன்னு கிளம்பினா நம்ம சேஷாவும் கூட வரேன்னா சரின்னு அவனையும் கூப்பிட்டுக்கினேன். அது வேற ஒன்றும் இல்லை, எங்க அக்கா என் பிறந்த நாளுக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தாங்க. என் பர்த்டே டைம்ல நான் வெளியே இருந்ததுனால எங்க அக்காவால வந்து கொடுக்க முடியல. அவங்க ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு எதனா வேலை வந்துருது. இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் போய் கிஃப்டே வாங்குறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் எங்க அக்கா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வந்ததுக்கு எனக்கு ட்ரெஸ் வேற வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி உடன் பிறப்பே. அங்க இருந்து ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேஷா போய் 100K ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி கூட்டு போனா மந்திய ஃபுல்லா சாப்பிட்டதுல நல்லா தூக்கம் வந்துருச்சா. நல்லா தூங்கிட்டேன். ஏஞ்சு பார்த்தா மணி 11. நேற்றுக்கு தான் ஜிம்முக்கு ரெகுலரா போகணும். பஞ்சு டைலாக் எல்லாம் விட்டேன். இதை சாப்பிட்டதுனால எல்லாம் புசுவானமா போச்சு. பட் நல்ல வேலை இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் வச்சிருந்தாங்க. அட்லீஸ்ட் இதுக்காச்சும் போய் கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். ஒரு 3 மணி நேரம் மேட்ச் ரொம்ப அருமையா போச்சு. நானும் ஜாலியா விளையாண்டு ரூம் கிளம்பிட்டு இன்னைக்கு நான் நாளை எண்டு பண்ணிக்கிட்டேன். இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துட்டீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பாக்குறேன். டாடா பை.